இரவு நேரம். கனமழை கொட்டிக் கொண்டிருக்கும் போது ஒரு பிரபல வழக்கறிஞரின் அலுவலகத்துக்குள் கருப்பு ஹூட் அணிந்த ஒருவர் நுழைகிறார். சில நிமிடங்களில் அலுவலகத்தின் அமைதி சிதறி இரத்தத்தின் நாற்றம் பரவுகிறது. வழக்கறிஞர் உயிரிழந்த நிலையில் கிடக்கிறார். அவரின் அருகே இரத்தத்தில் எழுதப்பட்ட எண் 2. அடுத்த நாள் காலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில் சம்பவ இடத்துக்கு வருகிறார். அவர் 30 வயதின் தொடக்கத்தில் இருக்கும், கூர்மையான பார்வையுடைய, சட்டத்தை விட உண்மையை முக்கியமாக கருதும் அதிகாரி. அவர் இரத்தத்தில் எழுதப்பட்ட எண் பார்த்தவுடனே மனதில் சந்தேகம் எழுகிறது. இது சாதாரண கொலை இல்லை, ஒரு மெசேஜ், யாருக்கோ அனுப்பப்பட்ட எச்சரிக்கை என அவர் யோசிக்கிறாரு. விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது திவ்யா என்ற பத்திரிகையாளர் அவரை சந்திக்கிறார். 20 வயதின் இறுதியில் இருக்கும் திவ்யா தன்னம்பிக்கையுடன் பேசும், உண்மைக்காக உயிரையும் பணயம் வைக்கும் பெண். இந்த வழக்கு உங்களுக்கு மட்டுமில்ல, எனக்கும் தனிப்பட்டது. உண்மை கண்டுபிடிக்க உதவுகிறேன் என்று அவர் செந்திலிடம் கூறுகிறார். முதலில் தயங்கினாலும் செந்தில் அவரை விசாரணையில் பங்கெடுக்க அனுமதிக்கிறார். விசாரணை தீவிரமடைகிறது. ஒவ்வொரு தடயத்திலும் ஒரு பின்புலம் தெரிகிறது. இந்த கொலை ஒரு தொடர் கொலைகளின் 2வது சம்பவம். அதே குறியீடு, அதே முறை. பழைய கேஸ்களை ஆராய்ந்த செந்திலுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவுக்கு வராத ஒரு வழக்கிலும் இதே குறியீடு இருந்துள்ளது. அந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கொல்லப்படுகிறார்கள். திடீரென திவ்யாவின் உண்மை வெளிப்படுகிறது. கொல்லப்பட்ட வழக்கறிஞர் அவரின் தந்தை. என் அப்பாவை கொன்றவரை பிடிக்க என்னாலானதை செய்வேன் என்று அவர் செந்திலிடம் கூறுகிறார். செந்தில் அதிர்ச்சியடைந்தாலும் உண்மையை வெளிக்கொணர வேண்டிய தீர்மானம் உறுதியடைகிறது. விசாரணை நகரும் போது குற்றவாளி ஒரு ஹூட் அணிந்த நிழலாகவே இருக்கிறார். ஒரு மழை இரவில் நேரோ ஸ்ட்ரீட்டில் துரத்தி சென்று செந்தில் அவரை மாட்டிக்கொள்கிறார். கடுமையான சண்டைக்கு பிறகு குற்றவாளி பிடிக்கப்படுகிறார். ஹூட் அகற்றப்படும் போது செந்திலின் மனம் உலுக்கப்படுகிறது. அவர் தனது முன்னாள் நண்பர். இது ஏன் எனக் கேட்கும் செந்திலிடம் குற்றவாளி சிரித்துக்கொண்டு, நீங்க விட்ட வழக்குகளுக்காக தான் நான் இந்த பழி வாங்குறேன். சட்டம் எப்போதும் நீதியை தராது. எனது நீதியை நான் உருவாக்குறேன் என்கிறார். நீதி சட்டத்திற்குள் தான் இருக்கும். உன் நீதிக்கு பெயர் இல்லை, அது பழிதான் என செந்தில் கூறி அவனை கைது செய்கிறார். வழக்கு முடிவுக்கு வருகிறது. திவ்யா செந்திலிடம், உங்கள மாதிரி அதிகாரிகள் இருந்தாதான் உண்மை உயிரோடு இருக்கும் என்று நன்றியை தெரிவிக்கிறார். மழை நின்று சூரியன் வெளுத்து வரும்போது செந்தில் வானத்தை நோக்கி நிற்கிறார். நீதி எப்போதும் உறங்காது என்ற நம்பிக்கையுடன்.